நிர்வாகிகளை பொறுப்பு மற்றும் கட்சியிலிருந்து நீக்குவதுதான் எடப்பாடி பழனிசாமியின் சாதனை என முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் விமர்சித்துள்ளார். சென்னையில் பேட்டியளித்த அவர், தோல்வியில் இருந்து கட்சியை மீட்கும் திறமை எடப்பாடி பழனிசாமியிடம் இல்லை எனவும் தெரிவித்தார். தோல்வியடைந்தாலும் அந்த தோல்வியை ஏற்று, அந்த தோல்விக்கு நான் தான் காரணம், அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிற தலைவர் தான் உண்மையான தலைவர். தொண்டர்களை காட்டிவிட்டு, நிர்வாகிகளை காட்டிவிட்டு தான் தப்பித்துக் கொள்ள ஒருவர் தலைவர் இல்லை. வெற்றி பெற்றால் தன்னால் வெற்றி, தோல்வி அடைந்தால் நிர்வாகிகள் சரியாக பணியாற்றவில்லை என்று. ஆனால் அன்றைக்கு அம்மா சொன்னார்கள், இந்த இயக்கத்தின் இந்த தோல்வியை நான் என்னுடைய தோல்வி. இவர் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற இந்த 4 ஆண்டு காலத்திலே அவர் செய்திருக்கிற ஒரே பணி, சிறப்பான பணி, நல்ல பணி, நீக்குவது 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 நீக்குவது. அவருக்கு தெரிந்த ஒரே வார்த்தை, ஒரே செயல், என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம் என்பது போல. ஏன் என்று கேட்டால் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்படுகிறார். எதற்கு என்று கேட்டால் கட்சி பதவி நீக்கப்படுகிறார். இதை தவிர என்ன செய்திருக்கிறார்? என்ன நடந்தது? நீ கடவுள் என்ன பண்ணாரு? நீங்க நீக்கணுங்க எல்லாம் நீங்க சட்டமன்றத்தில் உறுப்பினராக போயிட்டாங்க. நீ இந்த கழகத்தில் இருக்கிற தலைவர்களையும் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் வெளியேற்றுவதுதான் அவருடைய நோக்கம். திமுக உடைய நோக்கத்தை மிக வெற்றிகரமாக செயல்படுத்துகிற ஒரு பொதுச் செயலாளராக இன்றைக்கு இந்த பொதுச் செயலாளர் இருக்கிறார். திமுக நோக்கம் என்ன? அண்ணா திமுகவை அழிக்க வேண்டும்.